என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி 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 ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே 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 மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார், கிருபையால் இரக்கத்தால் முடிசூட்டினார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார், கிருபையால் இரக்கத்தால் முடிசூட்டினார். ஸ்தோத்தரி 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 ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி 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 ஸ்தோத்தரி. அவர் நன்மையினாலே திருப்தியாக்கி என்னை வாழ வயதாக மாற்றுகிறார். அவர் நன்மையினாலே திருப்தியாக்கி என்னை வாழ வயதாக மாற்றுகிறார். எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். மறவாதே 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 மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் சர்வரி ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. அவர் நம் பாவங்களுக்கு தக்கதை செய்யாமலும் நம் அக்கிரமங்களுக்கு சரி கட்டாமலும். நன்றி ஆண்டவரே. அவர் நம் பாவங்களுக்கு தக்கதை செய்யாமலும் நம் அக்கிரமங்களுக்கு சரி கட்டாமலும் மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமாக நம் பாவங்களை அவர் விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமாக நம் பாவங்களை அவர் விலக்கினாரே. ஸ்தோத்தரி 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 ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி 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 ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே 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 மறவாதே. ஸ்தோத்தரி 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 ஸ்தோத்தரி. மறவாதே 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 மறவாதே. தாயார் கிருபவதி அம்மா அவர்கள் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இப்பொழுது ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் அப்பா.
அப்பா வருஷத்தை நன்மையான முடிச்சுட்டி பாதி நெய்யா பொழிய செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறக்காதபடி உடைய முகத்தை மறையாதபடி எங்களை நினைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா நீ தயவுனுக்கு தயவுளராயம், உத்தமனுக்கு உத்தமராயம், புனிதருக்கு புனிதராயம், மாறுபாடுவனுக்கு மாறுபாட தோன்றுகிற தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே. எளியவனை சிறுமையில் எடுத்து உயர்ந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் எடுக்கிறோம். அப்பா நன்றி தோப்பனே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலின் பிள்ளைகளாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இரவோ இருளோ எங்களை மேற்கொள்ளாதபடி இம்மட்டுமா எங்களை காத்து வருகிற எபினேசருக்கும் இம்மட்டுமா காத்து வருகிற இம்மானுவேலருக்கும் கோடி கோடி சோத்திரம் எடுக்கிறோம். அப்பா நன்றி தோப்பனே. நன்மையால் முடிச்சுட்டி கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல ஆக்கின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொன்ன தேவனே உமை துரிக்கிற கர்த்தாவை சோத்திரிக்கிறோம். அப்பா சபை மக்களை ஆசீர்வதியும் அடு, ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் அடு, விசுவாசிகளை ஆசீர்வதியும் அடு, பெரியோர் முதல் சிறியோர் வரை இயேசுசாமி முதல் ஜனங்கள் மேல் மகிழ்ந்திருக்கும்படி நீ உயிர்ப்பித்த தேவனுக்கு கோடி கோடி சோத்திருக்கிறோம். அப்பா கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொன்னீரே தோப்பனே. உடைய அடைக்கலத்துக்குள் நாங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களுக்கு இயேசுசாமி ஆண்டவரே தேவனே போதுமானவராய் இருமட்டமா காத்து வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி தோப்பனே. நாங்கள் வழுவாதபடி இயேசுசாமி உடைய சமூகத்தில் இயேசுசாமி இடராதபடி விழுந்து போகாதபடி உமக்குள் ஊன்ற கட்டப்பட வேண்டிய மக்களாக எங்களை வைத்த கிருபைக்காக நன்றி ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறான் சொன்னீரே தோப்பனே. எங்கள் மேல் மனதுருகி கொண்டிருக்கிற என் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் எடுக்கிறோம். அப்ப நன்றி தோப்பனே. அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை துதிக்கிற கர்த்தாவே. அன்றைக்கு ஆபிரகாமி ஒருவனை ஆசீர்வதித்து பெருக செய்த தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து என் சபை மக்களை பெருக செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி தோப்பனே. எங்கள் அனைவரும் இந்த வருடம் முழுதுமா குறைகள் குற்றங்கள் பாவங்கள் சாபங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் அசதிகள் சோர்வு இருந்தால் கூட இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி முறியடிக்கிற மாட்டவரே. 4 திசையில் இந்த ஜனங்களை கூட்டி சேரும் மாட்டவரே சோத்திரிக்கிற மாட்டவரே. எங்களை விட்டு போகாத மாட்டவரே, எங்களுக்குள் தங்கிற மாட்டவரே. இயேசு சாமி துதிக்கிற கர்த்தாவை சோத்திரிக்கிறோம். அப்பா எங்களை அனைவரையும் பரிசுத்தப்படுத்த மாட்டவரே. உடைய ரத்தத்தினால் எல்லா பாவங்களை கழுவ மாட்டவரே. உடைய வருகை மாத்திரம் மோடுக்கு நாங்கள் இணைந்திருக்க வேண்டிய மக்களாக எங்களை வைத்திருக்கிற கிருபை வைக்க வேண்டும் மாட்டவரே. அதற்காக நமக்கு நன்றி ராஜா. உமோடு இணைந்த வாழ்கிற வாழ்வு நல்ல வாழ்வுன்னு சொன்னீரே தோப்பனே. அந்த இணைந்த வாழ்கிற வாழ்வை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா மகனை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உருவாக்கி கொள்ள மாட்டேன், மனைந்து கொள்ள மாட்டேன். எங்கள் அனைவரையுமே சபை மக்களை ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளை தாழ்த்துக்கிற வெறுமைக்கிறோம். அப்பா துரியம் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இன்ப நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமென். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்கிற வசனத்துக்கேற்ப தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து கொண்டிருந்தோம். சபையிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே நான் சாட்சியாய் நிற்பேன் என்று அநேகருக்கு சாட்சி இருந்தாலும் சிலராக நாம் எழுந்து சாட்சியாக நாம் நின்றோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பலிகளை படைக்க வேண்டும். குடும்பமாக சபையாக இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் நம் மூலமாக மகிமைப்பட்ட தேவன் இனிமேலும் மகிமைப்பட போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் நான் இந்த கடைசி ஆராதனையில் என்ன வசனத்தை தியானிக்கலாம் என்று ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பொதுவாக நான் வருடத்தின் முதல் நாளில் எடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வருடத்தின் இறுதியிலே அந்த டிசம்பர் மாதத்தில் ஏதாகிலும் ஒரு நாள் அந்த வசனத்தை வைத்து செய்தியை கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த வருடத்தில் அந்த வசனத்தை நான் எடுக்கவே இல்லை. நான் மறுபடியுமாய் வருடத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் இங்கே வைக்க விருப்பப்படுகிறேன். புது வருட ஆராதனையிலே 1ஆம் தேதி தியானித்தோம், முதல் ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். அதே வசன பகுதியை தான் இன்றைக்கு நான் எடுக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். புதிய ஒரு வார்த்தைகளோடு கூட உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். சாட்சி சொல்லுகிறவர்கள் சிலர் இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து விட்டீர்கள். ஆனாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்.
பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்திற்காக நாம் தியானித்த வசனம், இந்த வசனத்தில் உள்ள மையப்பகுதி என்னவென்றால், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். இதுதான் இந்த வருடம் நாம் எடுத்த ஒரு வாக்குத்தத்த செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளில் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். உங்கள் கைகள் திடப்பட கடவது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் திட மனதுடன் இருப்போமானால் மாத்திரமே அடுத்து என்ன செய்யலாம் என்கிற திட்டமிடுதல் காணப்படும், தெளிவான சிந்தை காணப்படும், நல்ல ஆலோசனை நமக்குள்ளாக எடுக்க முடியும். அந்த திடமனது இல்லாவிட்டால் பயம், கவலை, குழப்பம், விரக்தி, மனசோர்வு இப்படிப்பட்ட சிந்தைகள் நமக்குள் இருக்குமானால் அடுத்து என்ன செய்யலாம் என்கிற திட்டமிடுதலில் குழப்பம்தான் இருக்கும். தெளிவாக நாம் எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம். இன்னும் நிலைமை சிக்கலாக மாறிவிடும். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார்? உங்களுக்காக ஆண்டவர் வருடத்தின் முதல் நாளிலே கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். இந்த வசனத்தின் முதல் முழுமையான பகுதியை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதற்கு முன்பதாக சாபமாய் இருந்தது போல நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, இதுக்கு முன்பாக கண்ணீரில், வேதனையில், வருத்தத்தில் இருந்தது போல நீங்கள் நன்மையில், திருப்தியில், ஆசீர்வாதங்களில் நிறைந்திருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், அதாவது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசியிலே சொல்லுகிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஏன் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் நிச்சயமாகவே இந்த வருடம் முடிந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு முடிவு இல்லை. தொடர்ந்து இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை வருகிற காலங்களிலும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, திட மனது என்பது நாம் பிறக்கும் போதே நம்மோடு ஒட்டி பிறந்து விடுகிற ஒன்று அல்ல. திட மனது உடையவர்களாய் நாம் அனைவரும் இருப்பதில்லை. நாம் நம்முடைய ஆத்துமாவில் அல்லது நம்முடைய உள்ளான மனுஷனில் பலவீனம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். சொல்ல போனால் தொட்டால் சினுங்கி என்கிற ஒரு செடியை பார்த்திருக்கிறோம். அது அப்படி தொட்டா போதும் அப்படியே சுருங்கி ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிடும். இது போலதான் நம்ம இருந்தோம். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டாவே போதும், சில பாடுகள், போராட்டங்கள் வந்துட்டாவே போதும், ஜபம் குறைந்துவிடும், சபைக்கு வருவது நின்றுவிடும், விரக்தியான மன சோர்ந்த நிலையிலேயே நாம் காணப்படுவோம். இப்படிப்பட்ட பாத்திரங்களாய் இருந்த நம்மை திட மனதுடையவர்களாய், அதாவது மன வலிமை உடையவர்களாய் நிற்கும்படி கர்த்தர் இந்த வருடத்திலே பலவிதமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். சாட்சிகளை சொல்லும் பொழுது நீங்கள் கேட்டீர்கள். சில நேரம் வியாதி வந்தது, சில நேரம் பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளின் நேரத்தில் எங்களை கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். ஆண்டவருக்காக சில தீர்மானங்களை எடுத்து இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கிறோம். திடமனதை, வலிமையான ஒரு எண்ணத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காய் வாழ்க்கையிலே சில நேரம் உயர்வு தாழ்வுகளை, சுக துக்கங்களை, லாப நஷ்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த பாதைகளில் நாம் கடந்து போகும் பொழுது நாம் அழிந்து விடுகிறதில்லை, நாம் உருவாகிறோம், பலமுள்ளவர்களாக மாறுகிறோம். உதாரணமாக நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற காய் வெட்டுகிற கத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காய் வெட்டுகிற கத்தி எப்படி வந்தது என்றால், அது இரும்பு அல்லது எஃகு போன்ற ஒரு மூலப்பொருட்களால் உண்டானது. இந்த மூலப்பொருட்கள் எங்கே? பூமியின் அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒன்று. வெட்டி எடுக்கப்பட்ட இரும்பு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சனில் பயன்படுத்துறது கிடையாது. அதை சுத்தப்படுத்த அதை நெருப்பிலே குழம்பாக மாற்றுகிறார்கள். அக்கினிக்குட்படுத்தும் பொழுது களிம்புகள் நீங்குகிறது, சுத்தமான அந்த இரும்பு தனியாக பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்ட அந்த இரும்பு ஒருவேளை ஒரு ஹாட் பிளாக் போல இருக்கலாம். அதை என்ன செய்வார்கள்? பட்டறையில் கொண்டு போய் கத்தி வடிவில் கொண்டு போவார்கள். அந்த கத்தி வடிவில் வந்துட்ட பின்னாடி கூட அதனுடைய முனை இருக்கு பாருங்க, அந்த முனையை ஹார்டன் அண்ட் டெம்பர் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்ன செய்வாங்க? அதை அக்கினிக்குட்படுத்துவார்கள். நம்ம கிச்சனில் காய வெட்ட பயன்படுத்துகிற ஒரு கத்தி, அது நம்ம கையில் நல்ல ஒரு ஆயுதமாக இருக்கணும்னா இவ்வளோ பாதைகள் அது கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்படியே அந்த கத்தியை நம்ம பயன்படுத்த சில நாட்கள் என்ன ஆகிடுது? மழுங்கி போய் விடுகிறது.
அதை என்ன பண்ணுறோம், நம்ம பட்டை தீட்டுகிறோம். அப்படி என்றால் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் பலமுள்ள பாத்திரமாய் இருக்க அந்த கத்தியானது அல்லது அந்த இரும்பானது பல பாதைகளின் வழியை கடந்து போனால்தான் உபயோகமான பொருளாக மாறுகிறது. தேவனுடைய கரத்தில் நாம் உபயோகமான பாத்திரமாய் இருக்கும்படி, மன வலிமையுடையவர்களாக இருக்கும்படி, திட மனதுடையவர்களாய் காணப்படும்படி கர்த்தர் இந்த ஆண்டிலே பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் நம்மை நடத்தி சென்றார். ஆனால் திரும்பி பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை அழித்து விடவில்லை. ஹல்லேலூயா. ரவிக்குமார் சொல்லும்போது சொன்னார், நான் மரித்து இன்னைக்கு எனக்கு ப்ரேயர் மீட்டிங் நடத்தி இருக்கணும்ன்று. இப்படி அழிந்து போக, இல்லாமற் போய்விட எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் நாம் உருக்குலைந்து விடவில்லை, அழிந்து போகவில்லை. ஒரு கூர்மையான ஒரு ஆயுதமாக, கர்த்தருடைய கரத்தில் வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நான் அடிக்கடியாய் பயன்படுத்துகிற ஒரு வசனத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை, அந்த செழிப்பான இடத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் சில பாதைகளை நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. மனுஷன் தலையின் மீது ஏறி போகிறான், தீயும் தண்ணீரையும் கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே நடந்திருக்கிறது. இந்த வருடம், இதற்கு முந்தைய காலங்கள் நடந்திருக்கிறது. தேவன் மாத்திரம் நமக்கு பக்கத்தில் இல்லாமல் இருந்திருப்பாரானால், நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை பக்குவப்படுத்தும்படி, உருவாக்கும்படி நமக்கு அனுகூலமாய் பக்கத்தில் இருந்திருக்காமல் போயிருப்பாரானால், மனுஷன் தலை மேலே ஏறி போகும்போது மனமுறிவு அடைந்திருப்போம். அக்கினியில் போகும் பொழுது வெந்து போயிருப்போம். தண்ணியில் அடிச்சுட்டு காணாமலேயே போயிருப்போம். ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நாம் நிலைத்து நிற்பது தேவனது சுத்த கிருபை. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு பலவீனமான பாத்திரமாய் நாங்கள் இருந்தோம். மன வலிமை உடையவர்களாக அல்லாமல் சோர்ந்து போகிறவர்களாக இருந்தோம். ஆனால் எங்களை பல சூழ்நிலைகளுக்குள் நடத்தி, எங்களுடைய ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எங்களோடு பேசி, எங்களுடைய கரங்களை திடப்படுத்தி, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்களை பலமுள்ளவர்களாய் இந்த ஆண்டவரே நாட்களிலே நிறுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்துக்குள்ளாய் கடந்து வருகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், உங்கள் கைகள் திடப்பட கடவது. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் சமீபித்து விட்டது. தேவனது ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அருமையானவர்களே, மோசே ஜெபிக்கிறான், நாங்கள் சிறுமைப்பட்ட காலங்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சினாலே நிரப்போம். கானானுக்கு வந்துட்டு பின்னாடி அந்த ஜெபம் இல்லை. அந்த வனாந்தர பாதையில் ஜெபிக்கிற அந்த ஜெபம் வீணாய் போகவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் வீணாய் போகவில்லை. இந்த காலவெளியிலேயும் அன்பானவர்களை நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தேடி வந்த அந்த வாஞ்சை, அந்த அர்ப்பணிப்பு ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. நீங்கள் எவ்வளவு சிறுமைப்பட்டீர்களோ, எவ்வளவு துன்பப்பட்டீர்களோ, அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான காலங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து வைக்கப் போகிறார். நிச்சயமாய் அதற்கு நமக்குள் தேவைப்பட வேண்டிய ஒன்று திடமானது. அன்பானவர்களே, நான் இந்த வசனத்துக்குள்ள மறுபடி வர்றதுக்கு முன்னாடி வேதத்தில் ஒரு கேரக்டர்கிட்ட போயிட்டு மறுபடி வருகிறேன். நம்ம அதிகமாய் தியானிக்கிற ஒரு நபர் தான் தாவீது. தாவீது பிறந்த வீடாக இருந்தாலும், புகுந்த வீடாக இருந்தாலும், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், அரண்மனை வேலை ஸ்தலமாக இருந்தாலும், நண்பர்களோடு பழகுகிற அந்த ஐக்கியமாக இருந்தாலும், பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், இது பாதையிலெல்லாம் தாவீது பட்ட பாடு மிக மிக அதிகம். அது என்னென்ன பட்டான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சப்ஜெக்டெல்லாம் போனால் எனக்கு நேரம் போதாது. பிறந்த வீட்டில் அவன் ஒரு பொருட்டாவே நினைக்கப்படலை. புகுந்த வீடு, எரிச்சல், பொறாமை, இவன் நான் முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு தன்னுடைய மகள் தானே கொடுத்துருக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் அவ்வளவு பொறாமை, கொலை செய்யறதுக்கே துணிகிறான். பழகின நண்பன், ஒரே தட்டில் சாப்பிட்டவன் விரோதமாக எழும்புகிறான். பெற்றெடுத்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை.
அவர்களும் விரோதமாக எழும்புகிறார்கள். இப்படி மனைவி, குடும்பம், வேலை ஸ்தலம், எங்கே பார்த்தாலும் தாவீது கடந்து போன பாதை கண்ணீர் நிறைந்த பாதை. கவனியுங்கள், தாவீது ஒரு பலவீனமான பாத்திரமாக இருந்திருந்தா நிச்சயமாக சொல்லுகிறேன், அவன் எப்பொழுதோ நிர்மூலமாகி போயிருப்பான். காடுகளிலே, வனாந்தரங்களிலே அவனுடைய சரீரம் அப்படியே கரைந்து போயிருக்கும். ஆனால் தாவீது ஒரு பலமுள்ள பாத்திரமாக இருந்தான். அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என் அலைச்சல்களை தேவரீர் நீர் எண்ணி இருக்கிறீரப்பா, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைப்பீராக, அவைகளெல்லாம் உம்முடைய கணக்கில் தானே இருக்கிறது ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக தாவீது காணப்பட்டான். அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலும் அந்த இரும்பை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த தாவீதை குறித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா ரொம்ப பாடுகள், அவன் சந்திக்காத பிரச்சனைகளை சந்திக்காத இடமே இல்லை. ஆனால் தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, ஒரு நல்ல நிலமாக இருந்தான். அந்த ஓமை உங்களுக்கு நல்லா தெரியும். 4 விதமான இடங்களில் அந்த விதைகள் விழுகிறது. ஒன்று வழி அருகே, 2வது கற்பாறை அருகே, 3வது முள்ளுகளுக்கு மத்தியிலே, 4வது நல்ல நிலத்தில். விதைக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான், விதையும் ஒன்று தான். விதைக்கிறவங்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, விதையில் எந்த மாற்றமும் இல்லை. ரிசீவ் பண்ணுற நபர்கிட்ட தான் மாற்றம் இருக்கிறது. சபையில் எந்த மாற்றம் இல்லை, செய்திகளில் எந்த மாற்றமும் இல்லை. உள்வாங்கி கொள்ளுகிறவர்களிடத்தில் தான் மாற்றம் முக்கியமாக தேவைப்படுகிறது. அநேகர் தங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் போல, கற்பாறை முள்ளுகளுக்கு அருகே விதைக்கப்பட்டவர்கள் போல பலன் இல்லாமல் போகிறார்கள். நல்ல நிலமாக 30, 60, 100 பலன் தரணுமா? கவனிங்க, அந்த நிலம் என்ன செய்யணும்? ஒரு இறுகி தன்மையோடு கூட கடினமாக இருக்குமானா அந்த விதை பலனற்று போயிடும். ஒரு விவசாயி என்ன பண்ணுறா? ஏர் எடுத்து அந்த நிலத்தை உழுகிறான். அது உடையணும். அந்த நிலம் உடைந்து தன்னுடைய கடின தன்மையை விட்டு கொடுத்து மிருதுவான தன்மையை அடையணும். அப்போ தான் அந்த விதை உள்ளே போகும். உள்ளே போகிற விதை தான் 30, 60, 100 என்ன செய்யும்? பலன் தரும். ஸோ எந்த நிலம் விட்டு கொடுக்குதோ, தன்னுடைய கடினத்தன்மையை விட்டு, பிடிவாதத்தை விட்டு விட்டு கொடுக்கிற அந்த நிலம் தான் நல்ல நிலமாக மாறுகிறது. பிரதர் அண்ட் சிஸ்டர், வழி அருகவோ, கற்பாறை அருகவோ, அல்லது முள்ளுகளுக்கு அருகேவோ நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தரும் அப்படிப்பட்ட இடமாக இருக்கவே கூடாது. எல்லாருமே நல்ல நிலம் போல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு விவசாயி கையில் அந்த ஏர் இருக்கிறது, அவன் அதை உழுது உழுது படைசால்களாய் மாற்றி அந்த தண்ணீர் போகவும், விதை உள்ளே நுழையவும், அது முளைத்து எழும்பவும் அந்த நிலத்தை பக்குவப்படுத்துகிறான். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை சரிப்படுத்தும். ஆண்டவரே, ஒரு விவசாயி அந்த நிலத்தை உழுது சரிப்படுத்துவது போல ஒரு இரும்பு அல்லது எஃகு அல்லது வெள்ளி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே தாது பொருட்கள் அக்கினியினாலே உருவாக்கப்பட்டு விலை உயர்ந்த பிரயோஜனமான பாத்திரங்களை மாறுவது போல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுடைய கடின தன்மையை விட்டுவிட, எங்களுக்குள்ள இருக்கிற களிம்புகள், அழுக்குகள், பாவங்கள் எல்லாம் போக, ஹல்லேலூயா, நாங்கள் ஒரு பிரயோஜனமான ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 30:6 வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கவனியுங்கள், தாவீது தேவனது ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் இழந்து போகவில்லை. அவனுக்கு விரோதமாய் நிறைய தடைகள், மனிதர்களால் தடைகள், சத்துருவால் தடைகள். ஆனால் தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் வைத்த ஒரு ஆசீர்வாதத்தையும் இழந்து போகாமல் அவன் சுதந்தரிக்க காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. கடந்த இந்த வருடத்தை தொடங்கினதை காட்டிலும் இப்போ முடிக்கும் பொழுது நான் இன்னும் மன வலிமை உடையவனாக, ஆவிக்குரிய காரியங்களிலே, தேவனது பிரகாரங்களிலே நான் இன்னும் உறுதியுள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது இருந்த அந்த அபிஷேகம் குறைந்து போயிருக்கிறதா, ஆண்டவருடைய வல்லமை அணைந்து போயிருக்கிறதா? கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, மங்கி எறிகிற திரியை அணைக்கிறவர் அல்ல, நெறிந்த நாணலை முறிக்கிறவர் அல்ல.
அவர் தட்டி கொடுக்கிறார். உங்கள் கைகள் திடப்பட கடவுது. அன்பானவர்களே, நீங்கள் சுதந்தரிக்க தவறின அல்லது சத்துருவால் மனிதர்களால் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை வருகிற நாட்களிலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. அருமையானவர்களே, ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சில வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். ரிப்பீட்டடாக ஆண்டவர் சொல்லுவார். ஒரே வார்த்தை, எழுத்து மாறாது, வார்த்தை மாறாது, அதனுடைய அர்த்தம் மாறாது, அப்படியே திரும்ப அதையே மறுபடியும் சொல்லுவார். ஒரே வார்த்தையை 2 முறை தேவன் மறுபடியும் சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் நம்ம கொஞ்சம் இன்னும் கூர்மையாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் தேவன் அந்த காரியத்தை சொல்கிறார். நீங்கள் சங்கீத புத்தகங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா சில சங்கீதத்துக்கு வசனங்களுக்கு கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும், விதின் பிராக்கெட்டில் சேலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்கள் சங்கீதங்களில் வசனங்களில் சேலா அப்படின்னு. நம்ம அந்த சேலாவை வாசிக்க மாட்டோம், வசனத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அந்த சேலா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நில், கவனி, அதுக்கு அடுத்து வசனத்துக்கு நீ கடந்து போ. நம்ம 2 வீலரில் டிரைவிங்கில் போகும்பொழுது முக்கியமாக அந்த டிராஃபிக் சிக்னலில் 3 இருக்கும். க்ரீன் இருக்கும், அதுக்கடுத்து எல்லோ இருக்கும், அதுக்கடுத்து ரெட் இருக்கும். நீ முதல்ல ரெட்டுன்றது கொஞ்சம் நில்லுப்பா, நின்று கொஞ்சம் ஆராய்ஞ்சுப்பார். எல்லோ கலர் உன்னை நீ ரெடி பண்ணிக்கோ, உன்னை தகுதிப்படுத்தி கொள்ளோ. 3வது க்ரீன், அதுக்கடுத்து நீ என்ன பண்ணலாம், போகலாம். இதுதான் சேலா. ஆண்டவர் சில நேரம் இந்த சேலா என்கிற வார்த்தையை வைத்திருப்பது போல சில இடங்களிலே வசனங்களை 2 முறை வைத்திருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்ம மத்தியிலே இம்மட்டும் மகிமைப்பட்டவர், இனியும் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார்? அது 2வது முறை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சேனைகளுடைய கர்த்தரின் வீட்டாராகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்கிற வார்த்தை அச்சு பிசகாமல், எழுத்து மாறாமல் 9ஆம் வசனத்தில் மறுபடியும் வருகிறது, உங்கள் கைகள் திடப்பட கடவது. 2500 வருடங்களுக்கு முன்னாடி சகரியா மூலமா தேவனது ஜனங்களுக்கு 2 முறை சொல்லி அந்த திருச்சபை மக்களை ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு திடப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 2 முறை இந்த வசனத்தை சொல்லி நம்மளை இன்னும் கவனமா கூர்மையா பார்க்கறதுக்கு நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னதுக்காக சொல்லுகிறார் என்றால், உங்களுக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்கும்படி உங்களுடைய கைகள் திடப்பட கடவது, உங்களுடைய மனம் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒருத்தரை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர்கிட்டப்பா கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு, தயாராக இருப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அவர் என்ன பண்ணலாம், கவனிக்கிறதுக்கு நம்ம பக்கமாக அவருடைய முகத்தை திருப்பலாம். ரிப்பீட்டடாக மறுபடியும் ரெடியாக இருக்கிறியாம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் நீ கவனிக்கிறியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். 2வது முறை அதே சொல்லிட்டோம்னா அவர் தன்னுடைய எந்த பிஸி ஷெட்யூலில் என்னென்னலாம் யோசிச்சுக்கிறாரோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து என்ன வார்த்தை வருது அதை கேட்குறதுக்கு கவனமாக இருப்பார். ஒரு முறை சொல்கிறது ஒருவேளை நம்ம அலட்சியமாக விட்டுடலாம். நம்ம பேசினிக்கும் போது, ஃபோனில் பேசினிக்கும் போது கூட நம்ம கேட்போம், என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம். ஏன்னா ஃபோனை பேசிட்டு இருக்கும்போதே நம்ம வேறு ஏதாவது என்ன பண்ணிகிட்ருப்போம், காரியத்தை செஞ்சுட்ருப்போம், மொபைலில் நோண்டிட்டு கூட இருப்போம். என்ன நான் பேசுறது கவனிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செய்கிறீங்களா, நான் என்ன பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா பா, நான் சொல்கிறது கொஞ்சம் ஷார்ப்பாக கேளு அப்படின்ற ஆண்டவர் இங்கே அதை தான் மறுபடியும் சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவது. 13ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்கிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அன்பான திருச்சபையே, தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அப்படியானால் தேவன் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கிறார், ஆவலோடு கூட நீங்கள் கவனிக்கிறீர்களா?
உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்களுடைய வாஞ்சையை ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை உற்று கவனிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இதுதான் ஆண்டவர் 2 டைம் ரிப்பீட் பண்ணும்போது நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. ஏன் ஆண்டவர் சொல்றார்? வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் மூலமா வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். காது எல்லாருக்கும் தான் இருக்குது. எல்லாரும் சபையில் தான் உக்காந்துருக்குறாங்க, எல்லாருக்கும் காது இருக்குது. ஆனால் கேட்கறது சிலர் மாத்திரம்தான், கவனிக்கிறது சிலர் மாத்திரம்தான். அதனால தான் ஆண்டவர் ரிப்பீட் பண்றார், கவனிக்கிறீர்களா? உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஏன் 2 முறை சொல்றாருன்னா, ஒரு எதிர்பார்ப்போடு கவனிங்கள். உங்களுக்காக ஒரு ஆச்சரியமான செயலை, ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தான் நம்ம இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக வாசித்தோம். இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். புதிய ஒரு வார்த்தையை நம்ம 1ஆம் தேதி பார்க்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த வருடத்தின் முடிவில் சொல்லுகிறார், உங்கள் கைகள் திடமானதாக இருக்கட்டும், உங்களுடைய மனம் ஆயத்தமாக இருக்கட்டும். ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய காலத்தை நான் வருகிற நாளிலே கொண்டு வரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அந்த 3 பொம்மை தான் வரும். 3 குரங்கு பொம்மை இருக்கு பாருங்க, அதுதான் வரும். ஒன்று காதை பொத்தின்னு இருக்கும், ஒன்று வாயை பொத்தின்னு இருக்கும், இன்னொன்று கண்ணை பொத்தின்னு இருக்கும். கண்ணு, காது, வாய். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு காணலை, காது கேட்கலை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றலைன்னா எந்த ஒரு மனுஷனும் அந்த குறிச்சி என்ன பண்ணல, நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னு அர்த்தம். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். ஒரு கண்ணும் காணாத, எந்த காதும் கேட்காத, அல்லது எந்த நபர்களும் உங்களிடத்தில் இப்படி கர்த்தர் செய்ய போகிறார்னு ஒரு காரியத்தை சொல்லாத ஒரு ஆச்சரியமான கிரியைகளை ஆண்டவர் வருகிற ஆண்டிலே செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே 2 முறை நீர் சொல்லுகிறீரப்பா, உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று 2 முறை நீர் சொல்லும்போது எங்ககிட்ட எதிர்பார்க்கிறீர், என் பிள்ளை கவனித்து கேட்கிறார்கள் என்று. இதோ நாங்கள் கவனித்து கேட்கிறோம். நிச்சயமாய் ஒரு ஆச்சரியமான ஆண்டவரே ஒரு செய்தியை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரமிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை வருகிற நாட்களிலே நாங்கள் சந்திக்க போகிறோம். எங்களுக்கு நீர் இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, வசனத்தில் ஒரு இருக்கிற வார்த்தையை ஒரு பிடிப்பை கொஞ்சம் கவனிக்கணும். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவிசுவாசத்தில் போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. என்ன சூழ்நிலையானாலும் தாவீது எப்படி இருந்தான்? ஆண்டவரே என் அலைச்சல்களை பாரும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில வையும். தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு விரோதமாக எழுறாங்க. அந்த வாசித்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு தொடங்குது. அந்த வசனம் முடியும் போது எப்படி முடிகிறது? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தொடக்கம் எப்படி இருக்குது? பிரச்சனை, பாடு, போராட்டம். ஆனால் அந்த வசனத்தின் முடிவு எப்படி இருக்குது? கர்த்தருக்குள்ள திட மனது. பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த வருஷம் நெருக்கப்பட்ட நாட்களில், துன்பத்தை கண்ட பாதைகளில், சிறுமைப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர்கிட்ட உங்களை திடப்படுத்தி கொண்டீர்களா? என்னானாலும் சரி ஆண்டவரே, பிரதர் விக்னேஷ் சொன்னது போல, நீர் விடுவித்தாலும் சரி ஆண்டவரே, நீர் விடுவிக்காவிட்டாலும் சரியப்பா, நாங்கள் உம்மத்தை ஆராதிப்போம். ஆமேன் சொல்லுங்களேன். அப்படி நம்மளை திடப்படுத்தி கொள்வோமானால் நிச்சயமாய், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு கண்ணும் காணாத, ஒரு காதும் கேட்காத, ஒரு மனிதனுடைய வாயிலிருந்தும் புறப்பாடாத பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த 2 காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்கள் கைகள் திடப்பட கடவுது. கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளில் கேட்டு கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் வருது அந்த வாசனம்.
ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது. 13ஆம் வசனம், உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். வருகிற ஆண்டு ஒரு பெரிய நன்மையின் ஆண்டா இருக்கும். உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இந்த 2 வசனத்துக்கு நடுவில் முக்கியமாக ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கேள்வி ஆண்டவர் எழுப்புகிறார் பாருங்களேன். ஒருவேளை உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கலாம். ஒரு கண்ணும் காணாத, ஒரு காதும் கேட்காத, ஒருத்தரும் என்கிட்ட சொல்லாத இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார்னு நீங்க அடுத்த வருஷம் இதே தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்ல சாட்சியா நிக்கலாம். உங்களுக்கு, உங்க வீட்டுக்கு, சபை மக்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, எனக்கு அது ஆச்சரியமா இருக்குமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு? அவருக்கு தெரியுங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், அவர் பிளான் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். என்ன நடந்தாலும், சத்துரு எத்தனை போராடினாலும் அவருக்கு நல்லா தெரியும், நான் என்ன திட்டமிட்டிருக்கிறேனோ அதுதான் என் மகன், என் மகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த 2024 முடிகிற இந்த தருணத்தில் அது நடக்கலையே, இது நடக்கலையே அப்படின்னு குழப்பம், கவலையோடு இருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன நினைத்திருக்கிறேனோ அதை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைச்சிட்டீங்கன்னா அதை யார் தடுத்து நிறுத்த முடியும் ஆண்டவரே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தா எவ்வளவு போராடினா என்னப்பா, மனுஷன் என்ன காட்டிலும் பலம் உள்ளவனா எவ்வளவு எதிர்த்து வந்தா என்ன ஆண்டவர்? நீர் செய்யணும்னு நினைச்சிட்டீர்னா அது ஒருத்தரால தடுக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா உற்சாகமாக? ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் நம்புகிறேன் அப்பா. ஆண்டவர், ஒருவேளை உம்முடைய பார்வைக்கு அது ஆச்சரியமா இல்லாவிட்டாலும் என்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். புறஜாதிகள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள், தெருமக்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். அந்த மகிமையான காலத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். ஆண்டவர் சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசியில, நான் என்ன நினைத்திருக்கிறனோ அதுதான் நடக்கும், நான் என்ன நிர்ணயம் பண்ணி இருக்கிறனோ அதுதான் நிலை நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை சத்துரு கடன் பிரச்சனையில் தள்ளி மீள முடியாதபடி ஆண்டவர் நெருக்கத்தை கொண்டு வந்தால் என்ன, குடும்பத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்படியை கொண்டு வந்து ஆண்டவரை ஒன்றிணைந்து இருக்க வேண்டிய எங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை சத்துரு கொண்டு வந்திருந்தால் என்ன, அல்லது எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் ஆண்டவரே அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற காலங்களில் வந்தால் என்ன? 2 கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, நான் நிர்ணயித்தபடியே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேனோ அதுதான் நிற்கும், அதுதான் நடக்கும். ஆண்டவரே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யோபு அறிக்கையிட்டது போல சொல்லுங்க, ஆண்டவர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. என்ன நடந்தாலும், எவ்வளவு சத்துரு தடுத்தாலும் நீர் எஸ்ன்னு சொல்லிட்டீர்னா அதை யாராலும் நோன்னு சொல்லவே முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஆச்சரியமா இருக்குமோ? ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திட்டம் பண்ணிவிட்டார். 2025 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுன்றது ஆண்டவர் ஆயத்தம் செய்து விட்டார். ஆயத்தம் செய்திருக்கிறவைகள் நம்முடைய கண்ணோ மற்றவருடைய கண்ணோ காணாவிட்டாலும், காதுகள் கேட்காவிட்டாலும், யார் சொல்லாவிட்டாலும் செய்தே தீருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருடத்தின் இறுதியில் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் கைகள். ஏன் இந்த கைகளை பற்றி சொல்கிறார்? செயல்படுகிற காரியம் அதிகமாக கைகள் மூலமாக தான். ஸோ கைகள் திடப்பட கடவுது அப்படின்ற வார்த்தை ஏதோ கையை திடப்படுத்துவதற்கல்ல, நம்முடைய மனம் திடப்பட வேண்டும். ஒருவேளை அவிசுவாசம், பின்மாற்றம் இந்த ஆண்டிலே ஒருவேளை தேவனுக்கான வைராக்கியம் குறைந்திருக்குமானால், ஆண்டவருடைய நாமத்தினால நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுக்காய் தேவன் என்ன ஆசீர்வாதத்தை திட்டம் பண்ணி இருக்கிறாரோ, ஒருவேளை இந்த வருஷம் நீங்கள் சுதந்தரிக்கலையானாலும் தடைகளை உடைத்து வருகிற காலங்களிலே சுதந்தரிக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
ஆனால் நாம் ஆயத்தமாய் இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாது. எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறான், நீங்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் திடமானது. அருமையானவர்கள், நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உங்களுடைய கைகள் திடமானதாக இருக்கட்டும். உங்கள் இருதயம் தேவ சமாதானத்தினால் நிறைந்திருக்கட்டும். நீங்கள் பிரமிப்போடு கூட ஆச்சரியமாக காரியங்களை சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான கிரியைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கப் போகிறார். நமது வாழ்க்கை மாத்திரமல்ல, நமது திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய போகிறார். 2 கரங்களை உயர்த்தி நமது தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே நீர் ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிக்கணும் அப்பா. சத்துரு, மனுஷன், மதவாதி, ஆண்டவரே கிறிஸ்மஸ் ஆராதனையில் பார்த்தோம், எவ்வளவு ஆண்டவர் சதி திட்டம் போட்டாலும் அந்த மகிழ்ச்சியை சத்துருவால் தடுத்து நிறுத்த முடியல, மதவாதிகளால், மனிதர்களால் தடுத்து நிறுத்த முடியல. எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். சபைகள் திடப்பட கடட்டும், எழும்பி காரியத்தை நடப்பிக்கட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி எங்கள் தேசத்தில் ஒரு ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பீராக. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, கடைசியை ஒரு வசனத்தை வைத்து நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். இந்த வசனத்தை சொல்லுவதற்கு முன்பதாக ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு டிவி ஷோவில் இப்படி கேட்பாங்க, நீங்கள் ரெடியா, நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க, ரைட்டுங்களா? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் திடமாக இருக்கிறீர்களா? அப்போது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்ன்றத ஒரு அருமையாக இதே 8ஆம் அதிகாரத்தில் சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன். அப்ப முந்தின நாட்களில் நம்மெல்லாம் நினைச்சிட்டு இருக்கணும், கர்த்தர் நம்மளை மறந்துட்டார், கர்த்தர் நம்மளை இந்த வருஷம் இன்னமும் தெரியல, தேவன் நம்மளை கைவிட்டுட்டார். ஆண்டவர் உண்மையாக மறக்கலைங்க. நம்ம பாடி ஆராதிச்சது அதுதான். கர்த்தர் ஒருபொழுதும் நம்மை மறக்கிறவர் அல்ல. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. அவர் ஒருபோதும் நம்மை மறக்கிறவர் அல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன இங்கே வார்த்தையை சொல்றார், நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இனி வருகிற நாட்களில் இருக்க மாட்டேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் வைத்திருக்கிற திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக நான் இருப்பேன். ஸோ தேவனோட காலத்துக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். அருமையானவர்களே, அழ ஒரு காலம் உண்டு என்றால் நகைக்க ஒரு காலம் கண்டிப்பா. அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நண்பர்கள் பேசுவது எம்மாத்திரம், யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே அதை நான் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் சொல்லுகிறேன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவ என்ன விசுவாசிச்சானோ அந்த கிரியைகளை கர்த்தர் வருகிற நாட்களில் யோபனுடைய வாழ்க்கையில நடப்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இனி வருகிற நாட்களிலே மௌனமாய் இருப்பது போன்ற அந்த சூழ்நிலை காணப்படாது. அவர் உங்களுக்காய் செயல்படுகிறவராக இருக்கிறார். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர் உங்களுக்காய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். இதோ உங்களுக்கு முன்பதாக தடைகளை உடைக்கிற தல கர்த்தராக ஆண்டவர் முன்பாக சென்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்துரு எழும்பி வந்தாலும் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். கரங்களை எல்லாரும் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. சத்துரு ஒருவேளை ஜெயித்தது போல தெரியலாம், தேவன் மறந்து விட்டது போல, ஏதோ கைவிட்டது போல தெரியலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின நாட்களில் நான் இருந்தது போல இனி இருக்க போகிறதில்லை. நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நாட்களை போல வருகிற நாட்களில் இருக்க போறதில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகளை அப்படியே மறுபடியும் தொடரணும்னு நினைக்க வேண்டாம். முந்தின நாட்களை நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். பூர்வ காலங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். என்னுடைய வல்லமையை, என்னுடைய பலத்த கரத்தை நான் வெளிப்படுத்த போறேன். கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற ஆண்டு நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பத்தில்
விதத்திலும் பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் அதிசயமானவைகளை செய்கிற ஆண்டாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஹல்லேலூயா. ஓ, யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இன்றைக்கு கண்ணீரோடு, கவலையோடு, குழப்பத்தோடு, ஒரு மன சோர்வோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், ஒரு எதிர்பார்ப்போடு, ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதத்தை நான் சந்திக்க போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த வருடத்தை முடிக்கிறார்களே, கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். தடைகளை உடைக்கிற தல கர்த்தர் அவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓ, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். நம் கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். Thank you, Lord. Amen. Amen. சகோதரர் ஜான் கால்வல் அவர்கள் முன்னதாக வந்து இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் மறுமை ரட்சகருமாகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தில் வருகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட தேவன் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வாக்குத்தத்தங்களுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாகவே எங்கள் கைகளை திடப்படுத்தி எங்களை ஆண்டவரே திடப்படுத்திக் கொள்ள நீர் செய்கிற கிருபை இரக்கத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அவளோடு ராஜா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக ஆண்டவரே எங்கள் கைகளை திடப்படுத்தும்படியாக ராஜா நீர் கிருபை பாராட்டுகிற தயவுக்காய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலரே நன்றியோடு எங்களை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கடைசியில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காய் கிருபை இரக்கத்துக்காய் துதிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம். நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாத நன்மைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காய் அனுதினம் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு புதிதும் போதுமானதாய் ஒவ்வொரு நாளும் மாற்றி தந்த தயவுக்காய் கிருபைக்காய் இரக்கத்துக்காய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து அனுப்புகிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவரும் வெறுமையாய் செல்லாதபடி ராஜா ஆண்டவரே எந்த வாஞ்சியோடு வந்தார்களோ அதை நிறைவேற்று ராஜா. நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீர் மேலான தேவனாய் இருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவையும் நீ சந்திக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான நாட்களையும் உடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்படைக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ராஜா அனுபவிக்கும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சுதந்திரிக்கும்படியாக ராஜா நீர் பாராட்டுகிற கிருபைக்காய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பழைய நாட்களை போல அல்ல ராஜா ஆண்டவரே எல்லாவற்றையும் புதுமையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம்.
புது பலத்தோடு ராஜா ஒவ்வொருவரும் செலுத்தக்கதான கிருபையை நீ கட்டளையிடுகிற தயவுக்காய் துதிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உடைய நாமத்துக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.